எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிகி தமிழா. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட iQOO Neo 9 Pro ஸ்மார்ட் போன் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல இந்த iQOO Neo 9 Pro ஸ்மார்ட் போனோட ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் போன் வந்து டவுட்டே இல்லைங்க, ரொம்ப ஒரு நல்ல ஸ்மார்ட் போன். ஆனா இந்த iQOO Neo 9 Proல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கூட இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க வந்து இந்த ஸ்மார்ட் போனை வாங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், எப்பயும் போல இந்த ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து லுக் அண்ட் பில்ட் குவாலிட்டில இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கிறதுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் வந்து இந்த ரெட் கலர் தான் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணேன். பார்க்கிறதுக்கு ஸ்மார்ட் போன் வந்து கண்டிப்பா ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கு. பிக்சர்ல பார்க்கறத பார்த்தீங்கன்னா நேர்ல வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது ஸ்மார்ட் போன் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து நீங்க வெளியில எடுத்து போனீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க இது என்ன ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அழகா நமக்கு வந்து iQOO வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கே வந்து நம்ம iQOOக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பில் குவாலிட்டி. ஸோ பார்க்க வந்து இந்த ஸ்மார்ட் போன் ரொம்ப அட்டகாசமா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னல. ஆனா பில் குவாலிட்டி வந்து iQOO வந்து செமையா காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது செம அழகா இருக்கு. ஆனா நீங்க வந்து பிடிச்சு பார்த்தா கண்டிப்பா வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவீங்க. இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பட்டன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நமக்கு பிளாஸ்டிக்ல தான் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த சீப் ஃபீலிங் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம நம்மளுக்கு இன்னொரு இடத்துல என்ன சொதப்பி இருக்காங்க அப்படின்னா, பின்னாடி வந்து நமக்கு வீகன் லெதர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீகன் லெதர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேக் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் iQOO 11ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய iQOO ஸ்மார்ட் போன்ஸ்ல வீகன் லெதர் வந்து பார்த்திருக்கோம். அந்த ஸ்மார்ட் போன்ஸ்லாம் வீகன் லெதர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ பிடிக்கும் போதே செம பிரீமியமா இருக்கும். ஆனா இதுல இருக்க வீகன் லெதர் வந்து நமக்கு ரொம்ப சீப் குவாலிட்டி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பிடிக்கும் போதே தெரியுது என்னடா ரொம்ப ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஸ்மார்ட் போனை பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பின்னாடி பேக்கும் நமக்கு வந்து பெருசா பிரீமியமா இல்ல, ஃப்ரேமும் பெருசா பிரீமியம் இல்ல, பட்டன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சத்தியமா பிரீமியமா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ போன் பிடிக்கும் போதே நமக்கு வந்து செமையா ஒரு சீப் ஃபீலிங் வந்து வருது. ஸோ பில் குவாலிட்டி வந்து iQOO கண்டிப்பா நமக்கு வந்து காஸ்ட் கட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 6.78 இன்ச் 144 ஹெர்ட்ஸ் 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு HDR10+ கூட நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுது. டிஸ்பிளேல வந்து iQOO வந்து கண்டிப்பாக சொதப்பல அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு வேற லெவலான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த டிஸ்பிளே வந்து பீக்கான சன்லைட் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். நமக்கு வந்து நல்லா விசிபிளாகவே இருந்துச்சு. அங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரும் நமக்கு வந்து சூப்பராக வந்து வேலை செய்யுது. அதே சமயத்தில் HDR10+ நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து வேலை செய்யுது. ஸோ மொத்தத்தில் கேட்டீங்கன்னா டிஸ்பிளே வந்து நமக்கு ரொம்ப நல்ல டிஸ்பிளே வந்து iQOO வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து OTTஸ்ல வந்து நல்லா ஃபுல் ஹெச்டியில் வந்து கான்டென்ட் வந்து பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் டிஸ்பிளே வந்து நமக்கு நல்லா வைப்ரண்ட்டாக நல்லா கிறிஸ்பாக கூட இருக்குது. ஸோ டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்பிளேல வந்து பேசி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 144 ஹெர்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சின்ன வேர்ட் பிளே வந்து iQOO வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து டே டு டே ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் மேக்ஸிமமாகவே வந்து 120 ஹெர்ட்ஸ் தான் வந்து அச்சீவ் வந்து பண்ண முடியும். இது வந்து ஒரு LTPO டிஸ்பிளே. ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது. ஆனால் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா டே டு டே யூஸில் உங்களால் வந்து 144 ஹெர்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. மேக்ஸிமமாகவே உங்களுக்கு வந்து 120 ஹெர்ட்ஸில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வேலை செய்யும். 144 ஹெர்ட்ஸ் வந்து எங்கே வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ் வந்து நமக்கு ரெண்டு கேமில் மட்டும்தான் 144 ஹெர்ட்ஸ் வந்து வேலை செய்யுது. ஒன்று வந்து நமக்கு ஜென்ஷன் இம்பாக்ட், அதே சமயத்தை பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டியில் மட்டும்தான் நமக்கு வந்து 144 ஹெர்ட்ஸ் வந்து வேலை செய்யுது. அது கூட நமக்கு வந்து அந்த ஃப்ரேம் இன்டர்போலேஷன் வந்து iQOO கேம் செட்டிங்ஸ் வந்து நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு கேமுக்கு மட்டும்தான் இப்போ வந்து 144 ஹெர்ட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ பேசிக்கலா இது வந்து நமக்கு ஒரு 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேல தான் நமக்கு வந்து வேலை செய்யுது. அந்த ரெண்டு கேமுக்கு மட்டும் நமக்கு வந்து 144 ஹெர்ட்ஸ்ல வந்து வேலை செய்யுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. டிஸ்பிளே வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி டிஸ்பிளே தான் iQOO வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கால் குவாலிட்டி அண்ட் செல்லர் ரிசப்ஷன். ஸோ இதில் தாங்க எனக்கு வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வைஃபை. ஸோ இங்கே வந்து எனக்கு ஸ்டூடியோவில் சுத்தமாக வந்து சிக்னலே வந்திருக்காது. ஸோ எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வைஃபை வந்து வேலை செய்யலைன்னா எனக்கு வந்து ஃபோனே வந்து பேசவே முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வைஃபை வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. 10 டைம்ல 2 தடவை மட்டும் தான் நமக்கு வந்து ஒழுங்கா கனெக்ட் ஆகுது. 8 தடவை பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு வந்து அந்த வாய்ஸ் ஓவர் வைஃபை வேலையே செய்ய மாட்டேங்குது. 2 அப்டேட் வந்து iQOO வந்து கொடுத்துட்டாங்க. அந்த 2 அப்டேட் அப்புறம் கூட இந்த பிரச்சனையை வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸே பண்ணல. நிறைய iQOO ஸ்மார்ட் ஃபோனில் இந்த வாய்ஸ் ஓவர் வைஃபை பிரச்சனை வந்து இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் நல்லா வந்து வேலை செஞ்சது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அதே வாய்ஸ் ஓவர் வைஃபை பிரச்சனை வந்து இருக்கு. எனக்கு சில பேர் வந்து தெரியும் அவங்க வந்து வாய்ஸ் ஓவர் வைஃபை ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு சொல்லி iQOO ஃபோன்ஸ் வந்து நமக்கு வித்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் iQOO வந்து நமக்கு
நமக்கு சரி பண்ணாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து சுத்தமா வாய்ஸ் ஓவர் வைஃபை வந்து ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ நான் சிக்னலுக்காக பார்த்தீங்கன்னா வீட்டு வெளியில போயிட்டு சிக்னல் வர இடத்துல போய் நான் ஃபோன் பேசிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போதைக்கு 2 சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து குடுத்துட்டாங்க. 2 சாஃப்ட்வேர் அப்டேட்ல கூட வாய்ஸ் ஓவர் வைஃபை பிரச்சனை வந்து நமக்கு சால்வே பண்ணல. அத மட்டும் iQOO வந்து நமக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணி குடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மத்தபடி பார்த்தீங்கன்னா வீட்ல வந்து எனக்கு ஃபுல்லா வந்து சிக்னல் வரும். அங்க வந்து நம்மளுக்கு கால் குவாலிட்டி அதுக்கப்புறம் வோல்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து வேலை செஞ்சது. 5G பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 5G பேண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. 5G வந்து நம்மளுக்கு சூப்பரா வந்து வேலை செய்யுது. Jio 5Gலயும் டெஸ்ட் பண்ணிட்டேன். அதே சமயத்துல Airtel 5Gலயும் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ 5Gல வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவர் வைஃபை மட்டும் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, மேலே வந்து நமக்கு ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோ எதுவுமே நம்மளுக்கு வந்து iQOO வந்து கொடுக்கல. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு நல்லா லவுடாகவே இருக்குது. ஸோ வால்யூம் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் பெருசாக வந்து நான் அந்த ஹை வால்யூம்ஸில் ஒரு டிஸ்டார்ஷன் கூட நான் வந்து பெருசாக வந்து பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஆனால் ஸ்பீக்கர் வந்து எனக்கு என்னமோ தெரியலங்க, பெருசாக வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து பெருசாக லோ குவாலிட்டியும் இல்லை, ஹை குவாலிட்டியும் இல்லை, ஓகேஷான ஒரு ஸ்பீக்கர் தான் நம்மளுக்கு வந்து iQOO வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராஸ். ஸோ எக்ஸ்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 37,000 வரைக்கும் நமக்கு வந்து ப்ரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன், அதாவது NFC சிப் வந்து கொடுக்கல. ஆமாங்க, NFC சிப் வந்து இந்த ப்ரைசிங்கில் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அந்த சிப் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ உங்களால் வந்து உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எதுவுமே வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஆட் பண்ணி உங்களால் டேப் டு பே எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபோனில் வந்து NFC சிப் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐஆர் பஸ்டர். ஸோ இதில் வந்து நமக்கு ஐஆர் பஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிவி, ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஆர் பஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ். ஆமாங்க, இந்த ஃபோனில் வந்து ஹாப்டிக்ஸ் வந்து வேற லெவலில் வந்து iQOO வந்து எனக்கு வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஹாப்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்ரி டைம் வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா ஹாப்டிக்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்துருக்கு. ஸோ அதுக்கு iQOOக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 128 அப்புறம் 256GB வேரியன்ட்ஸ் வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 128GB வேரியன்ட் வந்து iQOO வந்து விற்கிற மாதிரியே தெரியல, எங்கேயுமே நமக்கு வந்து அவைலபிளாக இல்லை. மொத்தமாக 256GB வேரியன்ட் மட்டும் தான் விற்கிறாங்க. அதுவும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 128ல பார்த்தீங்கன்னா UFS 3.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து 256GBல UFS 4.2 வந்து கொடுத்துருக்காங்க. நானே பர்சனலாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. UFS 4.0 தான் இருக்கு. OnePlus மதியம் நமக்கு வந்து இவங்க வந்து ஏமாத்தல, உண்மையிலே UFS 4.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து iQOOக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே ரொம்ப 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 ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நமக்கு Snapdragon 8 Gen 2 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா iQOO 11ல வந்து இதே சிப்செட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. சாம்சங் Galaxy S23 Ultraல இதே சிப்செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வேற லெவலான ஒரு பவர்ஃபுல்லான, அதே சமயத்தில் ஒரு எஃபிஷியன்டான சிப்செட் வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபோனில் அந்த சிப்செட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து iQOO வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பெஞ்ச் மார்க்ஸ் வந்து பார்க்கலாம், அதே சமயத்தில் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். சூப்பராக நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டியும் நமக்கு வந்து நல்லா வேலை செய்யுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் வந்து ஃபோனை வந்து டே டு டே யூஸ் பண்ணாலும் சரி, ஹெவி கேம்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து கொடுக்கல. அதே சமயத்தில் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துச்சு. அதை பற்றி நம்ம வந்து பேட்டரி செக்ஷனில் பேசும்போது பேசலாம். மொத்தத்தில் சொல்லணும்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து இது வந்து ஒரு பீஸ்டான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸில் சுத்தமாக நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. நிறைய பேர் கேட்குற விஷயம் வந்து இதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக கேம்ஸ் ஆடும்போது கொஞ்சம் வந்து ஃபோன் வந்து கண்டிப்பாக வார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளான ஹீட்டிங்லாம் வந்து கண்டிப்பாக நான் எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் iQOO வந்து ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு வந்து நல்ல சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸில் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு FunTouch OS 14 அதுக்கப்புறம் Android 14 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக iQOOக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப். ஏன்னா லேட்டஸ்டான FunTouch OS அதுக்கப்புறம் லேட்டஸ்டான Android OS வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நமக்கு ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கு iQOOக்கு ஒரு பெரிய பெரிய தம்ஸ் அப். ஆனால் இதில் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ப்ளோட்வேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து இன்னும் iQOO வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நமக்கு அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் கெட்ட விஷயம் என்னன்னா இன்னும் நமக்கு வந்து iQOO வந்து ப்ளோட்வேர் வந்து கொடுக்குறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குங்க. ஆனால் நமக்கு வந்து அடிக்கடி வந்து சில
பக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அப்பவே சொல்லியிருப்பேன் வாய்ஸ் ஓவர் வைஃபை. ஸோ வாய்ஸ் ஓவர் வைஃபை வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஒரு தொல்லை பிடிச்ச ஒரு பக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து நமக்கு சாஃப்ட்வேர் ஒழுங்கா ஆப்டிமைஸ் பண்ணா மட்டும்தான் அந்த பக் வந்து நமக்கு போயிடும். அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பக்ஸ் வந்து பார்த்தேன். என்ன மாதிரி பக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நான் ரெக்கார்ட் கூட பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருந்து காலகாத்தால தூக்கம் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோனை வந்து ஃபுல்லாக சார்ஜ் வந்து பண்ணிட்டு இருப்பேன். சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் சார்ஜர் வந்து எடுத்திருப்பேன். சார்ஜர் எடுத்தா கூட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து அந்த சார்ஜிங் சிம்பிள் வந்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது மேலே வந்து அந்த சார்ஜிங் சிம்பிள் காமிச்சிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி பக்ஸ் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ இத்தனை நிறைய ஐகோ ஃபோன்ஸ் வந்து நான் டெஸ்ட் பண்ணேன். நிறைய ஐகோ ஃபோன்ஸ்ல இந்த மாதிரி பெருசாக பக்ஸ் வந்து பார்க்கல. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்கச்சக்கமான பக்ஸ் வந்து பார்க்குறேன். இல்லை நமக்கு வந்து 2 சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுத்துறாங்க. ஆனால் 2 சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த பக்ஸ் வந்து சால்வ் பண்ணல. ஸோ லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5160 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 120 வாட் சார்ஜிங் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 100% வந்து 30லேருந்து 35 நிமிஷத்தில் இந்த ஃபோன் வந்து சார்ஜ் பண்ண முடியும். 40% பேட்டரி வந்து கிட்டத்தட்ட 9 நிமிஷத்தில் உங்களால் வந்து சார்ஜ் பண்ணியும். ஸோ ஃபோன் வந்து ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு சார்ஜிங் வந்து பண்ணுது. அதே சமயத்தில் பேட்டரி லைஃப். ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் Snapdragon 8 Gen 2 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எஃபிஷியன்டான ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு 7 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து காலங்காத்தால் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா திருப்பி வந்து நைட் வரைக்கும் நீங்கள் வந்து சார்ஜே போட தேவையில்ல. 1 day ஆஃப் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து வரும். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான சிப்செட்டில் இவ்வளோ நல்லா பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேமரா. ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு 50 மெகா பிக்சல் சோனி IMX 920 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்கு. அது இல்லாமல் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டே லைட்ல ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டே லைட்ல வந்து நமக்கு ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நமக்கு வந்து டீடைல்ஸ் வந்து நல்லா இருக்கு. கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நமக்கு வந்து கலர் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வைப்ரண்டா வேணும் அப்படின்னா வைப்ரண்ட் மோட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நமக்கு கொஞ்சம் சேச்சுரேட்டடாவே கலர்ஸ் வந்து இருக்கு. அதே சமயத்தில் நேச்சுரல் மோட் நீங்க வந்து அந்த நேச்சுரல் மோட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ நேச்சுரல் மோட் வந்து சூஸ் பண்ணிக்கும்போது உங்களுக்கு ரஸ்டிக்கான கலர்ஸ் வந்து கிடைக்குது. சோ அந்த கலர் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கலர் ப்ரொஃபைல் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வைப்ரண்டான கலர் ப்ரொஃபைல் பிடிச்சிருந்தா வைப்ரண்டான கலர் ப்ரொஃபைல் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பா பிரைமரி கேமரா வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது டே லைட்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த கேமரால ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HDR. சோ பேக்லைட் சீன்ஸ் வந்து நம்ம போட்டோ எடுக்கும்போது மட்டும் பாத்தீங்கன்னா HDR வந்து நமக்கு வேலை செஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப சூப்பரா வந்து அந்த போட்டோ வந்து இருக்கு. ஆனால் சில டைம் பார்த்தீங்கன்னா HDR வந்து நமக்கு ஒழுங்காக வந்து வேலை வந்து செய்ய மாட்டேங்குது. அப்படி வேலை செய்யலைன்னா மட்டும் அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து சொதப்புது. ஸோ ஒருவேளை அந்த HDR மட்டும் நமக்கு வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எடுக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு அல்ட்ரா வைட். ஸோ அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நார்மலான 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட்லாம் எப்படி வந்து வேலை செய்யும் அப்படின்ட்டு. ஸோ நல்லா லைட் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. டீடைல்ஸ் வந்து கண்டிப்பாக 8 மெகா பிக்சலுக்கு எவ்வளோ டீடைல்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டீடைல்ஸ் மட்டும் தான் வந்து கொடுக்குது. இதுலயும் பார்த்தீங்கன்னா HDR பிரச்சனை இருக்கு. ஸோ HDR பிரச்சனை வந்து நமக்கு HDR வந்து வேலை செஞ்சா சூப்பராக ஃபோட்டோஸ் வந்து எடுக்குது. ஆனால் HDR வந்து சில டைம் வேலை வந்து செய்ய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட். ஸோ நைட்டில் அப்படின்னா பிரைமரி கேமரா வந்து நைட்டில் ரொம்ப 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 சூப்பராக வேலை செய்யுது. ஸோ இதில் நமக்கு தெரியுது சோனியோட சென்சார் வந்து யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோஸ் வருமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து வருது. அதே சமயத்தில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால அது கூட நமக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நைட்டில் பிரைமரி கேமரா எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கார்ஜியஸாக ரொம்ப சூப்பராக வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அல்ட்ரா வைட் கேமரா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து லைட் வந்து இருந்துச்சுன்னா நைட் மோட் வந்து நல்லாவே வேலை செய்யுது. ஆனால் லைட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து பெருசாக நம்மளால் வந்து யூஸ் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு செல்ஃபி. ஸோ செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிபிக்கலான ஐக்கூ செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு SDX வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வேலை செய்யுது. அதுக்கு ஐக்கூக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பனிங் வந்து ரொம்ப ஓவர் ஷார்ப்பனிங் வந்து நமக்கு பண்ணுது. அதே சமயத்தில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டில் வந்து எடுக்கும்போது எக்கச்சக்கமான நாய்ஸ் வந்து இருக்கு. ஸோ செல்ஃபி கேமரா வந்து இப்போ டீசெண்டாக இருக்கு. ஆனால் சாஃப்ட்வேரில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வீடியோ. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா உங்களால் வந்து 8K 30 FPS வரைக்கும் வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ 8K 30 FPSல வந்து நமக்கு டீடைல்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. கலர் ரிப்ரொடக்ஷன் வந்து நமக்கு நல்லாவே இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சுத்தமாக ஸ்டெபிலைசேஷனே இல்லை. ஸோ உங்களால் வந்து கையை வந்து சும்மா அப்படி ஆட்டினா கூட பயங்கரமாக நமக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆடுது. ஸோ உங்களால் வந்து 8K 30 FPS வந்து கையிலலாம் உங்களால் வந்து ரெக்கார்டே வந்து பண்ண முடியாது. ஒரு ட்ரைபாட் வச்சு வேணால் நீங்கள் வந்து 8K 30 FPS வந்து உங்களால் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு 4K 60 FPS. 4K 60 FPS பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K
60 FPS நமக்கு வந்து கலர்ஸ் வந்து நல்லாவே இருக்கு, டீடைலிங் எல்லாமே நமக்கு வந்து நல்லாவே இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் கூட நமக்கு வந்து நல்லாவே இருக்கு. ஆனா நீங்க வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபோக்கஸ் பிரீத்திங் வந்து உங்களால வந்து கண்டிப்பா வந்து பார்க்க முடியுது. டே லைட்ல பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பிரீத்திங் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா நைட்ல பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பிரீத்திங் வந்து ரொம்ப அதிகமாவே நமக்கு வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ல சரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு 1080p 60 fps. ஸோ 1080p 60 fps பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஓகேஷான வீடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஃபோக்கஸ் பிரீத்திங் வந்து இது வந்து இல்ல, ஸ்டெபிலைசேஷன் வந்து நல்லா இருக்கு. ஆனா டீடைல்ஸ் மட்டும் நமக்கு வந்து கம்மியா வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு செல்ஃபி வீடியோ. செல்ஃபி வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களால் வந்து 1080p 30 fps மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 1080p 60 fps கூட நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ டீடைல்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் கூட ஏன் தெரியல கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் கூட நமக்கு வந்து பெருசாக வந்து ஓஹோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இல்லை. ஸோ மொத்தத்தில் கேட்டிங்கன்னா செல்ஃபி வீடியோ வந்து நமக்கு கொஞ்சம் சுமாரான வீடியோ தான் கொடுக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைசிங். ஸோ ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 128GB வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த 128GB வேரியன்ட் வந்து எங்கேயுமே நமக்கு வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ 8GB RAM 256GB ப்ரைசிங் வந்து நமக்கு 37,000 வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 2,000 கிட்ட கார்டு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து நீங்கள் 35,000 வந்து வாங்கிக்கலாம். ஸோ 35,000 இந்த ஃபோன் வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா 35,000 வந்து கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வர்த்து அப்படின்னு கேட்பேன், வர்த்து அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து UFS 4.0 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பில் குவாலிட்டியில் வந்து காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர்ல வந்து எக்கச்சக்கமான பக்ஸ் இருக்கு. அதனால தான் நமக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வைஃபை வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. வீடியோவில் வந்து இன்னும் நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து HDR பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஆப்டிமைஸ் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்ன பக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக சாஃப்ட்வேர்ல வந்துருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேரை மட்டும் ஐக்கோ வந்து கொஞ்சம் ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நமக்கு வந்து பில் குவாலிட்டி மோசமாக தான் இருக்கு. அந்த பில் குவாலிட்டிக்கு வந்து நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் வந்து நமக்கு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வேற லெவலான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட 35,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனை விட எனக்கு தெரிஞ்சு வேற எந்த நல்ல ஸ்மார்ட் ஃபோனும் இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வந்து இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கணும் லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் கமிஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.